Hi students, இன்னைக்கு Government of தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2025 உடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்களுடைய வெப்சைட்டில் tngaza.in ஓகேங்களா. அது கிளிக் பண்ணி tngaza.in கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு சேர்க்கைக்கான இது அப்ளிகேஷன் ஃபார்ம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு ₹2 அப்ளிகேஷன் ஃபார்ம், மற்ற கேட்டகரிக்கு ₹50 இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் நீங்கள் அப்ளிகேஷன் சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் இது. ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 7/5/2025. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் 27/5/2025. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் நேமும் ஐடி பாஸ்வேர்டு இருக்குல்லையே அதை வச்சு லாகின் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸ்ட் கேட்டகரி, ரிசர்வேஷன் கேட்டகரி இருந்தால் அதுவும் ஃபில் பண்ணணும். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஃபில் பண்ணணும். ப்ரீவியஸ் 10th 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதை ஃபில் பண்ணணும். அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியூ பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டால் முடிஞ்சு போயிடுச்சு. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிள் ப்ராசஸ். ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே கிளிக் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தால் இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணலாம். இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க. +1 பாஸா இல்லையான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோன்னு கொடுத்துறீங்க. எஸ்ன்னு கொடுத்துறீங்க, இல்லை நோன்னு கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படி பாஸ் ஆனீங்களா, பாஸ், ஃபெயில் ஆனால் ஃபெயில், அதாவது அது கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அது நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டு போடுறீங்க. தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டா, இல்லை சிபிஎஸ்சியா, இல்லை ஐசிஎஸ்சியா, இல்லை அதர்ஸான்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த பாஸ்வேர்டு 6 கேரக்டராக இருக்கணும். அதாவது பாஸ்வேர்ட் ஷுட் பி அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அண்ட் நம்பர், ஒரு ஆல்ஃபபெட், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் கலந்த பாஸ்வேர்டு நீங்களே தயார் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறீங்க. சேவ் பண்ண பிறகு உங்களுக்கு உங்களுடைய மெயிலுக்கும் உங்களுடைய இதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அப்புறம் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் இதில் லாகின் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ண சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். எத்தனை காலேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் தான். ஓகேங்களா. ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது. ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் முடித்த பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தயவுசெய்து ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.